அமைச்சர் பொன்முடி வந்து வழக்கு பதிவு பண்ணணும். கட்சி பொறுப்பு மட்டும் தான் எடுத்திருக்காங்க. வழக்கு பதிவு பண்ணலாம். பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதை பத்தி இல்ல, கோர்ட்டை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ஜஸ்டிஸ் அவர்கள் 2 நாளுக்கு முன்னால கொடுத்த இதுல தீர்ப்புல கண்டிப்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் 2 நாட்கள்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணியோட அது எக்ஸ்பயர் ஆகுது. அவங்க கொடுத்திருக்கிறது எக்ஸ்பயர் ஆகுது. கண்டிப்பா நாளைக்கே வந்து கோர்ட் அவமதிப்பு வழக்கு பதியப்படும் அவங்க மேல. கண்டிப்பா தமிழக அரசாங்கம் இன்னும் எஃப்ஐஆர் போடாம இருந்தாங்கன்னா அது கோர்ட் அவமதிக்கிற மாதிரி ஆகும்ன்றத தெளிவுபட சொல்லிக்கிறேன். திங்கட்கிழமைக்குள்ள அவங்க வந்து இந்த எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழக மக்களுடைய கொந்தளிப்பு எல்லாமே திமுக மேல, பொன்முடி மேல கூட இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனிதர் பேசிட்டு, மனிதன் கூட கிடையாது, மிருகம் பேசிட்டு ஒரு சமுதாயத்தை மட்டுமே அசிங்கப்படுத்தல, பெண் சமுதாயத்தையே இழிவுபடுத்துற மாதிரி ஓப்பன் மேடையில ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பலமுறை பேசிட்டார் அந்த அமைச்சர். ஆனாலும் இன்னும் அந்த அமைச்சர் மேல அவருக்கு வந்து வனத்துறை சரியான துறை தான், மிருகங்கள் இருக்கக்கூடிய துறை தான். ஆனாலும் வந்து எந்த அமைச்சராகவும் அவர் இருக்கக்கூடாதுன்றது தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அதனால இது வந்து அவருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணலைன்னா எப்படி வந்து 2 நாட்களுக்குள்ள சாத்தூர்ல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்ததோ அதையும் அடக்குமுறை கொண்டு அடக்கியது போலீஸ். அது மாதிரி தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடக்கும். அது அதிமுக மட்டும் பண்ணாது, பொதுமக்கள் தன்னெழுச்சியா வந்து பண்ணுவாங்கன்றத சொல்ல வரும்.